சிம்ம ராசிக்காரர்கள் குரு பகவான் மிகச்சிறந்த நன்மைகளை தரப்போறார். இவங்களுக்கு அட்டமத்தில் சனி உட்கார்ந்துருக்காரு. பலர் பயப்படுறாங்க. நம்ம பயப்பட வேணாம்னு சொன்னா கூட அட்டமத்தில் சனி இருக்கிறதால பலர் பயப்படுறாங்க. இப்போ யாமிருக்க பயமே அப்படின்னு குரு பகவான் இவங்களுக்கு வராரு. இவர் எங்க உட்கார்றாருன்னு கேட்டீங்கன்னா 11வது ஸ்தானத்துல உட்கார்றாரு. 11வது ஸ்தானத்துல குரு பகவான் உட்கார்றாருன்னா, காசு தரக்கூடிய கிரகம் உட்கார்றாருன்னா வெற்றி மீது வெற்றி தரக்கூடிய ஸ்தானம் இல்லையா 11வது ஸ்தானம். அதுல குரு உட்கார்றாருன்னா காசு பணத்துல பெரிய வெற்றி கிடைச்சிருமே உங்களுக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமா இவங்க இருப்பாங்க. ஆஃபீஸ்ல ப்ரொமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ப்ரொமோஷன் கிடைச்சிடும். இப்போ அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க சொல்படி கேட்கலையேன்னு சில பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க பாருங்க. இப்போ உங்க பிள்ளைகள் உங்க சொல்படி கேட்பாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி வரும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அந்த வீட்டில் குழந்தை பாக்கியம் போய் ஏற்பட்டுரும். ஹையர் எஜுகேஷன் காலேஜில் போய் படிக்கிறது, எம்எஸ் படிக்கிறது, இதில் உள்ள தடைகளெல்லாம் நீங்கி நல்லா இவங்க படிக்க முடியும். பிஸ்னஸில் பெரிய லாபம் வந்துடும். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய யோகமாக இருக்குது. தாம்பத்திய குறைபாடு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த குறைபாடு நீங்கிடும். கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா வளரும். அடுத்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிடுவாங்க. இப்போ சிம்மராசிக்காரங்க அந்த லாங்குவேஜ் கற்றுக்க போகிற லாங்குவேஜ் பெரிய அளவுக்கு உங்களை உயர்த்தும். மீடியா துறையில் பேரும் புகழும் பெறுவார்கள். எல்லாமே இந்த யோகம் காத்திருக்கு. சிம்மராசிக்குமா பணமும் நல்லா இருக்கும், மனமும் நல்லா இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இவங்க என்ன பண்ணணும்னா திருவானைக்காவல் இருக்கு பார்த்தீங்களா, திருச்சி திருவானைக்காவல், அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் அவரை சென்று வழிபடுகிற போது மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வந்துடும். வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கும்.